வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம அங்கிள் ஹவுடியை பற்றி ஒரு அப்டேட்டு, ப்ராக் லெஸ்னரை பற்றி அப்டேட் இருக்கிறனாலே ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். மற்றும் கோலி ரோட்ஸுக்கு எதனால் யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது, இதே போல் ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி இன்றைக்கி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண முடியுமா? உங்களை மாதிரியான ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. முதல் செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோடி ரோட்ஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி லோகன் பால் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்காக சேலஞ்ச் பண்ணும்போது சாம்பியன் விசஸ் சாம்பியன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டானுங்க. முடிஞ்சுது. எதுக்குடா இந்த டைஸ் எல்லாம் கொடுத்துறீங்க? இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் தான் சாம்பியன் ஆக போகிறாரு, அன்டிஸ்பியூட்டட் டைட்லையும் யூஎஸ் டைட்லையும் கையில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா டபுள் சாம்பியன் ஆனது கிடையாது டபிள்யூபியில், அதர் ரஸ்லிங்காக இருக்கிறேன். மற்றும் இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் டபிள்யூபியில் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. பட் ஆனால் டபிள்யூபிளி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளானை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஆல்ரெடி யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக பொருத்தப்பட்ட அந்த ஸ்டோரி லைன் பெண்டிங்லேயே கிடக்குது. அது சம்மர் ஸ்லாமில் நடத்தணும், அது பெரிய ட்ரீம் மேட்ச்சு. ஸோ அதே நேரத்தில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லோகன் பால் கிட்ட இந்த டைட்டில் பிடுங்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் டபிள்யூபிக்கு இருக்கிறதுனால சிம்பிளாக ஒரு விஷயத்த பண்ணிட்டானுங்க. இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் சொல்லிட்டாரு, நான் என்னுடைய டைட்டில் நான் டிஃபெண்ட் பண்ண போகிறதில்ல, ஒன் டைட்டில் மட்டும் தான் நீ டிஃபெண்ட் பண்ண போகிறேன், நீ தானே பெரிய டிஃபெண்டிங் சாம்பியன் சொன்னேன், அதனால் டிஃபெண்டிங் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இந்த மேட்ச் பார்த்தீங்களா ஒன்லி ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடையாது, சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்சும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக சொல்லிட்டானுங்க. இதில் என்ன திரும்ப பெரிய ஹைலைட்ஸு, சவுதி அரேபியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற கிரவுன் ஜோலுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் இல்லை, ப்ராக் இல்லை, அவனுங்களும் வர கடுப்பாயிட்டு இருக்கானுங்க. வர மாமனார் கருதியான மாதிரி ஆடியன்ஸோடைய லெவல் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் கம்மியாக்குறானுங்க. அதாவது இவங்களே ஸ்டேடியத்தை கம்மியாக்குறானுங்க, சின்ன ஸ்டேடியம் ஆக்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸை கூட்டிகிட்டு வர மாட்டேங்காங்க. இந்தியா அண்டர்டேக்கர் வருவார், கோல்டு பர்க் வருவார், இப்போ ஒரு பர்க்கும் வர மாட்டேங்காங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால சவுதி அரேபியா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ வேறு சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்ச்னு சொல்லிட்டு இப்போ நார்மல் மேட்ச்னு கன்ஃபார்ம் பண்ணுறானுங்க. இதெல்லாம் எங்கே போக போகுதுன்னு தெரில. சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டானுங்க, இந்த 2025, 2026, 2027 இந்த வருஷத்தில் கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் 2 ஈவெண்ட் நடந்தே ஆகணும். ஒன்று ராயல் ரம்போ, இன்னொன்று ரசல்மேனியா. இந்த 2 ஈவெண்ட் தான் WWE பிக்கஸ்ட் ஈவெண்ட் ஆஃப் த WWE அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 2ல் ஒன்று துண்டி எங்கள் நாட்டில் வைங்க, எங்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறோம், ஆடியன்ஸ் இருக்கிறோம்ல, அதனால் 2 ஷோவில் ஏதாவது ஒன்று வைங்க, நாங்கள் சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சவுதி அரேபியா இன் ரட்டல் மேனியா எப்படி இருக்கும், இல்லாட்டா சவுதி அரேபியா இன் ராயல் ரம்பிள் எப்படி இருக்கும். ப்ராக் லெஸ்னரை பற்றி ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். இப்போ நடக்க போகிற சம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது. ஆடியன்ஸுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 50,000க்கு மேலே இருக்கும். போன வாரத்தை கிளாஸ் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சம்மர்ஸ்லாம் அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரசல்மேனியா அரங்கம் மாதிரி பெரிய அரங்கமாக தான் WWE புக் பண்ணுறாங்க. எவ்வளோ ஆடியன்ஸ் வேணாலும் வரட்டுப்பா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரசல்மேனியா மாதிரி பெரிய ஸ்டேடியத்தில் WWE புக் பண்ணுறாங்க. இப்போ கூட பாருங்களேன், அலஞ்சர் ஸ்டேடியம், அது சம்மர்ஸ்லாம் ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்தில் போய் WWE பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா நடத்துகிறாங்க. இப்போ சம்மர்ஸ்லாம் ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டேடியமாக இல்லை, பெரிய ஸ்டேடியம், அதில் நிறைய இடம் காலியாக தான் கிடக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா நடக்கிறது, சம்மர்ஸ்லாம் நடக்கிறதுனால பெரிய சூப்பர் ஸ்டாரான ப்ராக் லெஸ்னர் இப்போ நடக்க போகிற சம்மர்ஸ்லாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ராக் லெஸ்னர் பற்றியவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிட்டாரு. அந்த எந்த இஷ்யூன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இஷ்யூனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் வராமல் முடியாமல் போயிடுச்சு. அப்படி ஒருவேளை ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ இல்லாமல் இருந்திருந்தால் எலிமினேஷன் சேம்பரில் டாமினிக் மிஸ்டீரியோ கூடவும் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா குந்தர் கூடயும் மோதி இருந்திருப்பார். அப்போது சமிசைன்ட்டு இருக்க வேண்டிய அந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் நம்ம ப்ராக் லெஸ்னர் இருந்திருக்குமோ? நீங்கள் கேட்கலாம், ப்ராக் லெஸ்னர் இருந்தால் டிஃபெண்டிங் பண்ணுவாரான்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா அப்கமிங்கில் வர எல்லா பேப்பரையுமே இன்டர்நேஷ்னல் பேப்பரையும், அதனால் கண்டிப்பாக பேக்லாஷ், இப்போ நடக்க போகிற சவுதி அரேபியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம், இப்படி அடுத்து கேஸ் ஆஃப் த கேஸ்டில், இப்படி தொடர்ந்து எல்லா பேப்பர்லையும் கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னர் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் பேப்பரில் ஒருவேளை ப்ராக் லெஸ்னர் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தால். இந்த ஃபீல்டு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிற கேரக்டர் தான். இப்போ அங்கிள் ஹவுடியும் பார்த்தீங்கன்னா அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடியுடைய ரிட்டனுக்காக காத்துட்ருக்குறாங்க. இந்த வாரம் கூட QRP கோட்டில் ஒரு சின்ன பையன் தெரிஞ்சான். யார் இது பிச்சை மவனா அப்படின்னு கேட்குற மாதிரி யாருமே தெரியாத ஒரு பையன் தான் இருந்தார். பட் ஆனால் முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அடிச்சு அப்படி இப்படிலாம் இருக்குது. ஆக்சுவலி அங்கிள் ஹவுடி ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரே ஒயிட்டோடைய ஃபீல்டு கேரக்டரில் வந்து அந்த கேரக்டர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோமே எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி நியூவாக க்ரியேட் பண்ண கேரக்டரோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகிற கேரக்டரோ கிடையாது. எல்லாமே ப்ரே ஒயிட்டையும் ஃபீல்டையும் சார்ந்தே நடைபெறுகிறது. இதை வைத்து பார்க்கும்போது ஒருவேளை அங்கிள் ஹவுடி வரும்போது ஃபீல்ட் கேரக்டரை வேறு யாரையா கூப்பிட்டு வருவாரா, இல்லாட்டா இவரே ஃபீல்டாக வருவாரா, அல்லது இவர் வந்து அங்கிள் ஹவுடி கேரக்டராக வந்து மிரட்டுவாரா, அங்கிள் ஹவுடி கேரக்டரே பட்டி பிட்டிங்கிரிங் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. டோட்டலி அங்கிள் ஹவுடியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போ ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து அங்கிள் ஹவுடியோட ரிட்டனுக்காக காத்துட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அங்கிள் ஹவுடி ரிட்டர்ன் ஆகும்போது அவருடைய ஃபஸ்ட்டு ஃபியூட் பார்த்தீங்கன்னா இவர் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது யார் கேட்டிங்கன்னா ஜே ஊசோ கூட. ஜே ஊசோ சமீபத்தில் லைவ் ஷோஸ்லாம் சண்டை போடும்போது ப்ரே ஒயிட்டுக்கு லைட் ஆஃப் பண்ணுற எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணுறாங்க. மற்றும் ஜே ஊசோவே ஒன்று சொல்லியிருக்காரு, நான் தான் வந்து ஈத்தர் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈத்தர் ஆஃப் த வேர்ல்டு அதாவது கிரகங்களே முழுங்கவரன் அப்படின்னு சொல்கிறது யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரே ஒயிட்டு. அவருடைய வார்த்தையை இப்போ ஜே ஊசோ யூஸ் பண்ணியிருக்கனால அங்கிள் ஹவுடி ஒருவேளை ஜே ஊசோடைய வாயில் கை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. WWE பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங்கில் ஜூன் மந்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா WWE வந்து நெக்ஸ்ட் பேப்பரே நடத்துகிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில். எப்பா இப்போ நைட் ஆஃப் சாம்பியனே நடத்த முடிச்சல, அதுக்குள்ளே கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில்னு கேட்டிங்கன்னா எஸ். WWE பார்த்தீங்கன்னா அப்கமிங் பேப்பரையே அடுத்தடுத்து ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் பார்த்திங்கன்னா இப்போ நடக்க போகிற ஜூன் மந்த்து நடக்க போகுது. ஜூலை மந்த்து பார்த்திங்கன்னா WWE வந்து மணி இந்த பேங்க் நடத்த போகிறாங்க. ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாம், ஆகஸ்ட் மாதம் எண்டிங்கில் பார்த்திங்கன்னா பேஸ் இந்த ப்ரில்லின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பேப்பரையோ பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் அதை ஒரு 25 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே ஒவ்வொரு பேப்பரையும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கமாக பார்த்திங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நெருக்கமாக பேப்பரையோலாம் கன்ஃபார்ம் பண்ணுறது நல்ல விஷயந்தான். பட் ஆனால் மேட்ச்சு ஸ்டோரி என்ன தான் WWE கோட்டை விடுறாங்க, அதை கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ ரசிகர்கள் மத்தியில் பிளட் லைன் பயம் போய் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்குது. அதில் முக்கியமான ஆள் சோலோ சிக்காவை தாண்டி இப்போ டாமாட்டாங்க பண்ண விஷயம் நான் பாருங்களேன். என்னடா இது புது ஸ்லாங்காக இருக்குது. அதாவது பிளட் லைன் ஸ்லாங் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொல்கிறது தான் பிளட் லைனுடைய ஸ்லாங்காம். ஏடா இது நம்ம காதல் படத்தில் அவன் பரத் சொன்னது கேரக்டர் அதே டைலாக்கை தாங்க இப்போ டாமாட்டாங்க சொல்லிட்டு இருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. டோட்டலி பிளட் லைன் வந்து ட்ரோல் லைன் ஆகிட்டு. ஓகே நண்பா, இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்க